2G ஊழல் வழக்கில் பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அளித்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. 1,78,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த 2G ஊழல் வழக்கு விசாரணை டெல்லி பாட்டியாலாவில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கருணாநிதியின் மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் உள்ளிட்ட 17 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவ்வழக்கில் 2011ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வழக்கு விசாரணை துவங்கியது. சிபிஐ தரப்பு சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணி கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணி திங்களன்று துவங்கியது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் நீதிபதிக்கும் இடையில் நடக்கும் நேரடி உரையாடல் இது என்று கூறி ஓபி சைனி வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பணியை துவங்கினார். கேள்விகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதிலளிக்கலாம் அல்லது பதில் அளிக்காமலும் இருக்கலாம் என்றும் நீதிபதி சைனி கூறினார். முதல் குற்றவாளியான ராசாவின் வாக்குமூலத்தை திங்களன்று நீதிபதி ஓபி சைனி பதிவு செய்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருந்த 1718 கேள்விகள் அடங்கிய பட்டியலின்படி வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. தொலைத்தொடர்புத்துறை முன்னாள் செயலாளர் சித்தார்த் பெகுரா, ராசாவின் முன்னாள் தனிச் செயலர் RK சந்தோலியா, ஸ்வான் தொலைத்தொடர்பு நிறுவன அதிபர்கள் சாஹித் பால்வா, வினோத் கோயங்கா உள்ளிட்ட 14 பேரும் ஸ்வான், யூனிடெக், ரிலையன்ஸ் ஆகிய 3 நிறுவனங்களும் ஊழல் தடுப்புச் சட்டம் மற்றும் கிரிமினல் சதி, மோசடி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இந்த பிரிவுகளில் குற்றம் நிரூபணமானால் அதிகபட்சமாக ஆயுள் சிறை தண்டனை விதிக்கப்படும்.